தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. குடியரசு துணைத் தலைவர் இந்தியாவின் இரண்டாவது குடிமகன். அது மட்டுமல்ல, குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுது அவரது பணிகளை கவனிப்பவரும் இந்திய அரசமைப்பின் பிரிவு 64 படி மாநிலங்களவையை வழி நடத்துபவரும் இவரே. அந்த இடத்தில் ஒரு வெற்றிடம் வந்தால் என்ன செய்வது? அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் ஜூலை 21ஆம் தேதி அரங்கேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி கூடியது. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவையை வழிநடத்தினார். அன்று இரவே ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தனது பதவியை அரசமைப்பின் பிரிவு 67A படி ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். சபை தொடங்கிய முதல் நாளிலேயே குடியரசு துணைத் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்தது நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர் பிரதமருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியுடன் நெருக்கம் காட்டினார். பிரதமர் குடியரசுத் தலைவரைப் போலவே தனக்கும் தனி விமானம் வேண்டுமென கேட்டார் என பல காரணங்கள் வதந்திகளாக பரவின. ஆனால் எப்பொழுதும் போல பொறுப்பு தலைவர் மூலம் மாநிலங்களவை இயங்கியது. இதையடுத்து அடுத்த கட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை அரசமைப்பின் பிரிவு 68 படி தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. 1987ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். வெறும் 2 ஆண்டுகள் 327 நாட்களே பொறுப்பு வகித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு வெறும் 2 ஆண்டுகள் 344 நாட்களில் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்திய வரலாற்றில் மிக குறுகிய காலத்தில் குடியரசு துணைத் தலைவருக்கு நடத்தப்படும் 2வது தேர்தல் இது. புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. பாஜக கூட்டணியின் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுக்க எழுந்தது. இப்பொழுது அமைச்சராக இருக்கும் ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம். பாஜகவின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவர் வேட்பாளராக இருக்கலாம். கூட்டணி கட்சியில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் போன்ற பல்வேறு யூகங்கள் எழுந்தன. ஆனால் இந்த யூகங்கள் அனைத்தும் சுக்கு நூறாக்கி வழக்கம் போல சர்ப்ரைஸ் செய்துள்ளது பாஜக. மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பு வகிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சரி, வேட்பாளர் தேர்வு செய்தால் மட்டும் போதுமா? INDA கூட்டணியும் வேட்பாளரை அறிவிக்குமே, யாருக்கு வாய்ப்பு அதிகம் போன்ற கேள்விகள் எழுவது இயல்புதான். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்த்து 395 இடங்கள் தேவைப்படுகிறது. இப்பொழுது பாஜகவுக்கு மட்டும் 2 அவைகளையும் சேர்த்து 341 MPக்கள் இருக்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என மொத்தமாக 426 MPக்கள் இருக்கின்றனர். காங்கிரசுக்கு 126 MPக்கள் இருக்கின்றனர். பாஜக வெற்றி பெறுவது எளிதான ஒன்றுதான். இருந்தாலும் காங்கிரஸ், திமுக போன்ற INDA கூட்டணி கட்சிகளும் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை நினைவு கூற வேண்டியது அவசியமாகிறது. அது 1996ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. காங்கிரஸில் இருந்து பிரிந்து தொடங்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து திமுக வெற்றி பெற்றது. அப்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து மாயாவதி விலகியதால் பிரதமராக இருந்த வாஜ்பாய் ராஜினாமா செய்ய நேரிட்டது. இதையடுத்து அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க டில்லி தமிழ்நாடு இல்லத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலைமையில் கூட்டம் நடந்தது. டில்லி அரசியலை நன்கு அறிந்தவர் என்பதால் பிரதமர் பதவிக்கு மூப்பனார் பெயரை பரிந்துரைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். அப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் முக்கிய தலைவராக இருந்த இந்திரஜித் குப்தா மூப்பனாரை பிரதமராக்க வேண்டுமென்றால் அவரிடம் போய் கேளுங்கள் என்று ஒருவரை கை காட்டினார்.
அப்பொழுது மூப்பனாருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவருக்கு ஆட்சி நடத்துவதிலும் அனுபவம் கிடையாது, எனவே பிரதமர் பதவிக்கு அவர் தகுதியானவர் இல்லை என்று சுர்ஜித்திடம் அந்த தலைவர் கூறியதாக செய்திகள் வெளியாகின. அந்த தலைவர் கருணாநிதிதான் என்றும், ஒரு தமிழரான மூப்பனார் பிரதமராவதை கருணாநிதி விரும்பவில்லை என்றும் தமிழக அரசியலில் இன்று வரை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல். 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாமை இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிய பாஜக திட்டமிட்டது. இப்பொழுது மேற்கு வங்க முதல்வராக இருக்கும் மம்தா பானர்ஜியும் அப்துல் கலாமை ஆதரித்தார். ஆனால் தமிழரும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாமை திமுக ஆதரிக்கவில்லை. இதுகுறித்து கருணாநிதியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. கலாம் என்பதற்கு தமிழில் கலகம் என்ற ஒரு பொருள் உண்டு. ஜனாதிபதி தேர்தலிலும் ஒரு கலகம் உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிப்பதாக சோனியா காந்தியிடம் கூறியிருக்கிறேன். அந்த ஆதரவில் இருந்து திமுக ஒருபொழுதும் பின்வாங்காது. ஒருவரை சொல்லிவிட்டு பிறகு மாற மாட்டோம் என்று கருணாநிதி பதிலளித்தார். தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணிக்கு 40 எம்பிக்கள் இருக்கின்றனர். மாநிலங்களவையில் 12 எம்பிக்கள் இருக்கின்றனர். திமுகவுக்கு மட்டும் 22 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இருக்கின்றனர். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக யாருக்கு வாக்களிக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. INDA கூட்டணி வேட்பாளரை ஆதரித்தால் ஒரு தமிழரை திமுக மீண்டும் புறக்கணிக்கிறதா என்ற கடும் விமர்சனம் எழும். ஒருவேளை INDA கூட்டணி வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் அறிவிக்கப்பட்டால் இந்த நிலை மாற வாய்ப்பு உள்ளது. CP ராதாகிருஷ்ணனின் தேர்வு மூலம் திமுகவை பாஜக மீண்டும் ஒரு சுழலில் சிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.